நம்ம சமூகம் மூட நம்பிக்கையில திளைச்சி போயிருக்கிறாங்க. நம்ம ஊர்ல ஒரு வழக்கம் ஒன்று இருக்குது. பாம்பை அடிச்ச உடனே பாம்பு கண்ணுல அடிச்சால படம் எடுத்துருமாம். பாம்பு அடிச்ச உடனே அந்த பாம்பு அடிச்சால அப்படியே படம் எடுத்துரும். அதுல இணையன் என்ன செய்யும்டா, இந்த பாம்போட கண்ணுல வந்து பார்க்கும், 6 பாம்பு அடிச்சாண்டு பார்த்து போட்டு நேரம் அவரை வந்து கடிக்கும். இது நடந்திருக்குது சில இடங்கள்ல. சிலர் வந்து பாம்பு அடிச்சு போட்டு வந்திருப்பாங்க. இப்போ ஒரு புத்தாள டவுன்ல இருந்து ஒரு ஆள் வந்து உங்களோட ஊர்ல பாம்பு அடிச்சு போட்டு அங்க போய்த்தார், போய் படுப்பார். அன்று இரவு அவர் ரூம்ல படுத்த 4 பேருக்கு மேலால பாம்பு வந்து அவரை மட்டும் கடிச்சு போட்டு போகும். இப்படி நடந்திருக்குது. அப்ப இந்த கதை உண்மையாகுது. ஆஹா, இவரை படத்தை அது காட்டி போட்டு அப்ப அது வந்து கடிச்சு போட்டு பெய்யுது அப்படின்னு நாங்க என்ன செய்யறோம், நம்புறோம். இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. ஆனா உண்மையா அப்படி நடந்தது என்ன நாம சிந்திச்சு பார்க்கணும். இப்ப ரோட்ல ஒரு பேப்பர் கிடக்கு, அந்த பேப்பர்ல ஒரு ஆளை போட்டோ கிடக்குது. போட்டோவை பார்த்துட்டீங்க, அவரை விட்ட போவீங்களா? நீங்க பகுத்தறிவுள்ள மனுஷன் நிலைமை. ஒரு போட்டோ, ஒரு ஐடென்டி கார்டை கண்டுட்டீங்க. ஐடென்டி கார்டுல இந்த போட்டோ இருக்கு, என் விட்டு வரலாமா உங்களுக்கு? நான் எங்க இப்ப இருக்கேன்னு தெரியுமா? ஸ்பொட்ல அவர் இன்றைக்கு கொழும்புக்கு போகாம புத்தாளத்துல எப்படி பாம்புக்கு தெரிஞ்சு? அடிச்சவர் புத்தாளத்துல நிக்காரன் எப்படி தெரிஞ்சு? போட்டோவை பார்த்து அட்ரஸையும் இப்ப இருக்கிற அந்த லொகேஷனையும் சரியா பிடிச்சு போற எப்படி? அது நடக்கல. என்ன நடக்குதுன்னு சொன்னா, பாம்புல பெண் பாம்பு, புடையன் பாம்பும் நல்ல பாம்பும். பெண் பாம்புக்கு பெண்களுக்கு மாதவிலக்கு வர மாதிரி மாசத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய சட்டையை கழட்டிக்கும். பாம்பு சட்டையை கழட்டும். அந்த சட்டையை கழட்டும் எப்படி என்றால், தன்னுடைய நெஞ்சு பகுதியை இப்படி வெடிக்கும். அந்த சட்டை நெஞ்சு பகுதி இப்படி வெடிக்கும். அதை ஒரு முள்ளுல, ஒரு கட்டுல, ஒரு மரத்துல, ஒரு கொப்புல அதை மட்டும் மாட்ட விட்டு ரிவேஸ்ல வந்து அப்படியே நெளிந்து போயிட்டுண்டா அதுல சட்டை கொழுவுப்படும். நீங்க பார்க்கலாம், பாம்பு சட்டை கலட்டினா கொழுவி தொங்கிக்கிட்டு இருக்கும். மாசத்துக்கு ஒரு தடவை பாம்பு சட்டை கலட்டும். அதுல ஒரு வேர்வை வரும். அந்த பாம்புட ஒரு ஈரத்தன்மை, ஒரு ஹார்மோன் ஒன்று வெளியாகும். அந்த ஹார்மோன் ஆண் நல்ல பாம்புக்கு ஒரு மைல் தூரத்துக்கு கிட்டத்தட்ட அந்த வாசம் தெரியும். இந்த இடத்துல ஒரு பெட்ட பாம்பு நிக்குதுன்னு சொன்னால் அந்த அதுல பொடியில இருந்து வார அந்த ஸ்மைல், அந்த வாசம், இந்த ஏரியாவில் ஒரு நல்ல பாம்பு இருந்தா அதுக்கு வாசம் பெறும். ஏரியாவில் பாம்பு வந்துக்கணும், அந்த வாசத்தை நுகர்ந்து அது வரும். மோந்து 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 ஏறி ஏறி வரும். வந்து அந்த பாம்போடு சேரும். இந்த பாம்புக்கு அடிக்கிறவர் அல்லது அடிக்கும் போது பக்கத்துல நிக்கிறவர்ல அந்த பாம்பை ஓங்கி அடிக்கும் போது அதுல தண்ணி தெறிச்சிட்டால், அதுல இருக்கிற அந்த ஹார்மோன் தெறிச்சு பட்டுட்டேன்னு சொன்னால், இவர் சாதாரணமா ஒரு தடவை சோப்பு போட்டு அந்த வாசம் போகாது, அப்படியே வாசமா தணிக்கும். இவர் புத்தாளத்துக்கு இல்ல, பஸ் ஏறி கொழும்புக்கு போய்த்தார். 2 வைங்க, கொழும்புல போய் படுப்பார். அந்த ஏரியாவில் ஒரு பாம்புக்கு ஒரு பெட்டை பாம்பு வந்திருக்கிறதாக தகவல். அவர் தேடுவார். தேடிக்கு போனா அந்த ரூம்ல நான் தான் பாம்பு அடிச்சேன், நீங்க 4 பேரும் என்னோட ரூம்ல தங்குறீங்க, உங்களோட 4 பேருக்கு மேலாலையும் வந்து எனக்கிட்ட வந்து இந்த முடங்கால தான் அந்த வாசம், இந்த இடத்துல பாம்பு இல்லைன்ற உடனே அதுக்கு கோபம் வரும். அந்த வாசம் வந்த இடத்தை தீண்டி போட்டு போகும். இதான் பாம்பு கண்ணுக்கு படம் காட்டுறேன் இவங்க படம் காட்டினது. அது படம் காட்டுறா, அது ஒரு வாசம். ஸோ இப்படி நமக்கு விளக்கம் தெரியாத எத்தனையோ விஷயங்களை அற்புதமா நினைச்சு நாங்க என்ன செய்யறோம், செய்துகிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை. அப்படி இல்லாம மூட நம்பிக்கைகளாக சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அந்த விஷயங்களை நாங்க விளங்கணும். அப்ப நம்முடைய நம்பிக்கைங்கிறத சரியா அல்லாஹ்வுல வைக்கணும்.